பாக்கியா ஜாமீன்ல எடுத்தாச்சா? இல்ல மாமா, இவ புருஷன் பண்ணதெல்லாம் தான் போலீஸ்க்கு தெரியுமே. அதனால ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. அவரே இந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சு சமாதானம் பண்ணிட்டாரு. ஏதோ கொலை முயற்சின்னு கோபி சொன்னா? அவனுக்கு 5-6 தெரியும் பாரு. அப்படியே தெரிஞ்ச மாதிரி பேசிடுவான் எல்லாத்தையும். நான் எத்தனையோ வீட்டில் வேலை செய்கிறேன். யாருமே இந்த அளவுக்கு என்கிட்ட அக்கறை காட்டினதில்லை. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்து என் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நன்றி மறக்க மாட்டேன். ஏய் ஏமா என்னம்மா நீ? ஏய், என்னது இது? உனக்கு ஒண்ணுன்னா நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோமா? இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. உன்னையும் உன் பிள்ளைங்களையும் அப்படியே விட்டுருவோமா? அதான் நான் பாக்கியா கிட்ட சொல்லி பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். ரொம்ப நன்றிம்மா. சரி, இந்த வீட்டுக்கு நீ நேத்து வந்த பிள்ளை. ஆனா உங்க அம்மாட்ட சொல்லி வக்கீல் அனுப்பின பாரு. நீ என்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் சரி. அக்கா, என்னக்கா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வரட்டுமா? யாரு நீயா சனி? ஏன் சனி? இப்போதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? என்னக்கா நீங்களும்? நன்றிக்கா. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. அதான் நானே கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க சொன்னது எல்லாமே போதும். கட் பண்ணிருங்க. கட். சூப்பருங்க, சூப்பருங்க, நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸ்ங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நிஜமாவே நான் நல்லா பண்ணேனா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க் யூ. ஏங்க நீங்க சினிமாலே நடிக்கலாங்க, அவ்வளவு சூப்பரா நடிக்கிறீங்க. அட நீங்க வேற, சும்மா காமெடி பண்ணாதீங்க. நிஜமா தாங்க சொல்றேன். நீங்க கூப்பிடும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நம்மளையும் ஒருத்தர் வந்து நடிக்கிறியான்னு கேக்குறாரே, நம்ம அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளாச்சேன்னு தோணுச்சு. ஆனா நடிக்கும்போது எனக்கே ஜாலியா இருக்கு. நீங்க சொல்றத கேட்டு நல்லாவே பண்றீங்க. அது சரி, நான் தான் இதை பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? முதல்ல உங்களை பார்த்ததுமே எனக்கு தோணிருச்சுங்க. பைக்ல அப்படியே துரத்தி வந்தீங்க பாருங்க, அப்பவே. ஏங்க எனக்கு இந்த என்சிசி கதையெல்லாம் தெரியாதுங்க. நான் உங்களை நெஜ போலீஸ் தான் நினைச்சேன். நெஜ போலீஸ் நினைச்சுமா அப்படி பேனு பாத்தீங்க? அதான் சொன்னேனே, நாங்க அப்பதான் படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா உங்களை பார்த்த உடனே நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இந்த படத்துல நடிக்கிறது நீங்களா தான் இருக்கணும்னு. ஆனா அதுக்கப்புறம் நான் உங்களை வேற வேற இடத்துல பார்த்தப்போ நான் ஆன கன்ஃபியூஷன் இருக்கு பாருங்க. ஐயோ, பார்த்தேன் பார்த்தேன். அப்ப நீங்களும் என்ன கவனிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. ஓ, அப்ப நீங்களும் என்ன பார்த்திருக்கீங்க. பார்த்துட்டு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கீங்க. பிறவி நடிகைங்க நீங்க. ஆமா, எப்படிங்க காலேஜில் படிச்சுட்டு இத்தனை வேலை செய்றீங்க? வீட்டோட சூழ்நிலை அந்த மாதிரி. நான் தான் என் படிப்புக்கு சம்பாரிச்சு ஆகணும்.
அதுக்கு தான் இந்த பார்ட் டைம் வேலை, ஜூஸ் ஜாப், மசாலா டப்பா இதெல்லாம் வீட்டில் பண்ணதான். நான் ஹெல்ப் பண்ணேன். என்சிசி என் மனசுக்கு பிடிச்சி செய்யறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நானும் பார்ட் டைமாக ஃபுட் டெலிவரி பண்ணுறேன். அப்படியா? ஆமாங்க. இந்த சினிமா வேலை செய்யாதப்போ அதுதான் எனக்கு பாக்கெட் மணி. ஓ, அப்படியெல்லாம் வேலை செஞ்சு தான் இதோ இந்த மாதிரி சின்ன படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பருங்க. பரவாயில்ல. நான் ஒன்று கேட்கவா? என்னங்க? நான் ஜூஸ் ஷாப்பில் வேலை பார்க்குறேன்ல, அங்கே பெருசாக காசெல்லாம் வர்றதே இல்லை. நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது? ஏன் கேட்குறேன்னா, பேசாமல் நான் இதை விட்டுட்டு அதை பண்ணலாமேன்னு இருக்கேன். ஏங்க அதுக்கு அவ்வளோ அலையணுமேங்க. வண்டியில தானே? வேண்டாங்க, உங்கள் ஸ்கின்னு ஸ்பாயில் ஆகிடும். அப்புறமா நீங்கள் வந்து பெரிய நடிகை ஆக முடியாது. நான் ஆகுறேன்னு சொன்னனா? ஏங்க அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குங்க. நீங்க இப்ப சொன்ன மாதிரி எனக்கு திறமையே இருந்தாலும் எங்க வீட்ல எல்லாம் தெரிஞ்சா என்னை கொன்னுடுவாங்க. நான் அதை யோசிக்கவே முடியாது. சும்மா 3 நாள் தான், யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க சொன்னதுனால தான் சரி நடிக்கிறேன்னு வந்துட்டேன். எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருமே பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களை செய்ய விடுறாங்கல்ல, என் விஷயத்துல அதெல்லாம் நடக்காது. ஓ, அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல? ஆமா. ஒரு நிமிஷம். ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. காலேஜ்ல தான் இருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் இருக்காங்க. நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பேசவும் செய்கிறாங்க. ஆண்டி ரெடி ஆயிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஜெனி. ஆண்டி சிஸ்டர் கிட்ட பேசிட்டேன், அவங்க அங்கதான் இருக்காங்க. ஜெனி, நிஜமாவே வாங்குறேன்னு சொன்னாங்களா? என்ன ஆண்டி இப்ப போய் உங்களுக்கு இப்படி ஒரு டவுட்? நிஜமாவே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, இருந்தாலும் ஒரு டவுட்டு தான். ஆண்டி உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், நம்ம எல்லா டப்பாவையும் அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் உன்னை கேட்டா நீ கோச்சிக்க கூடாது. என்ன ஆண்டி? ஆண்டி பாவம் டப்பா டப்பாவா மசாலா செஞ்சு வச்சுட்டாங்க. விக்கலன்னு வருத்தப்படுறாங்கன்னு நீயே இத காசு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலையே. என்ன ஆண்டி இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா இல்ல. நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறேன்? சும்மா ஒரு டவுட்டு தான். அதெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி, நேர்லயே நீங்க வந்து பேசுங்க, உங்களுக்கே புரியும். அவங்க உங்க மசாலாவை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்தாங்க. நிஜமாவா? ஆமா ஆண்டி, நேர்லயே சொல்வாங்க பாருங்க. சரி போலாம். ஆமா, எங்க இருக்கு அந்த இடம்? ரொம்ப தூரமா? ஆண்டி நான் கால் டாக்ஸி சொல்லிட்டேன், கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். ஓ சரி சரி, ஓகே. ஆண்டி கார் சும்மாவே நிக்குது, செழியனை டிரைவ் பண்ண கூட்டிட்டு போலாம், ஆனா வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். ஆமா அப்படிதான். ஆமா, உனக்கு டிரைவிங் தெரியாதா ஜெனி? எனக்கு டிரைவிங் தெரியும் ஆண்டி, ஆனா டிரைவ் பண்ண கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கெல்லாம் பயமே இல்லப்பா. நான் டிரைவிங் எல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? நிஜமாவா? எனக்கு தெரியாதே. நான் கத்துக்கிட்டேன். நம்ம எழில் இல்ல, எழில் தான் சொல்லி கொடுத்தான். அப்ப நம்ம கார்லயே போலாம் ஆண்டி. ஆனா இப்ப வேண்டாம், அதான் நீ கால் டாக்ஸி சொல்லிட்டல. அடுத்த தடவை போலாம், சரியா? ஓகே ஆண்டி. சரி போலாமா? ஆண்டி கொடுங்க என்கிட்ட. வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். அட கொடுங்க ஆண்டி. ஏய் வெயிட்டா இருக்குமா? அட பரவாயில்ல, வெயிட்டா தான் இருக்கு, பரவாயில்ல நீங்க வாங்க.
எல்லாம் வாங்கிப்பாங்களா ஜெனி? வேண்டான்னெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல? ஆண்டி, நாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கோம். வேணுமான்னு கேட்க வரல. ம், சரி சரி. ஆண்டி, ம், கூலா இருங்க. ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நீ சொல்ற, ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. ஜெனி வராங்க. ஆண்டி, அவங்க இல்ல, அவங்க வருவாங்க. அப்படியா? ம். ம், வணக்கம் சிஸ்டர். வணக்கம் வணக்கம். வணக்கம். சிஸ்டர், இவங்க தான் பாக்கியா ஆண்டி, அப்படியா? செழியனோட அம்மா. ஓ, ஜெனிஃபர் உங்களை பத்தி நிறைய சொன்னா. ரொம்ப பெருமையா சொன்னா. நீங்க எல்லார் மாமியார் மாதிரியும் இல்ல, ரொம்ப ஸ்வீட்னு சொன்னா. ஓ, ஆண்டி செம்ம ஆக்டிவ். கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வெரி ஸ்மார்ட். ஓ, ஆமா ஆமா. இப்பதான் மசாலா பொடி அரைச்சோம். வீட்ல அரைக்கிற மாதிரியே தான் அரைச்சோம். ம், கலருக்கு டேஸ்ட்டுக்குன்னெல்லாம் போட்டு எதுவும் அரைக்கல. எல்லாம் வீட்ல எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். ஜெனிஃபர் எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தா, நல்லாவே இருந்துச்சு. அதனாலதான் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். கான்வென்ட்ல 2-3 ஃபங்க்ஷன் வரிசையா ஜனவரியில வருது. அதுக்கு தேவைப்படும். தேங்க்யூ சிஸ்டர். பண்ணி வச்சுட்டு எல்லாமே அப்படியே விற்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆ, ஓ, கையோட இருக்கு. கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே. சிஸ்டர், மொத்தமா நீங்க தான் வாங்க போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா பெரிய கண்டெய்னர்ல போட்டிருப்போம். ஆனா இது 100 கிராம் சின்ன டப்பா தான். பாதி இப்படி இருக்கு, மீதி பெரிய கண்டெய்னர்ல பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். அதெல்லாம் இஷ்யூஸ் இல்ல. மொத்தம் எத்தனை கிலோ எவ்வளோன்னு மட்டும் சொல்லு. 1 செகண்ட் சிஸ்டர். ம், சிஸ்டர், 100 கிராம் டப்பா ஒண்ணு வந்து டப்பா மட்டும்தான் 100 கிராம். மொத்தமா மிளகாத்தூள் 1 கிலோ 300 ரூபாய். ஆ, ம், 5 கிலோ இருக்கு 1500 ரூபாங்க. கரம் மசாலா 400 ரூபாய் சிஸ்டர். ஏன்னா அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்கான்னு எல்லாமே காஸ்ட்லி தானே. இதெல்லாம் வேண்டாம். எவ்வளோன்னு மொத்தமா சொல்லுங்க. மொத்தமானா 25 கிலோ இருக்கு. 25 கிலோவுக்கு 9500 ரூபாய். ஓகே ஜெனி, இவங்க அக்கவுண்ட் நம்பர் எனக்கு சென்ட் பண்ணு. நான் அமௌண்ட் அனுப்பிடுறேன். ஓகே சிஸ்டர். நான் சாம்பிள் பார்த்தது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே டேஸ்ட்ல இருக்கும்ல? சிஸ்டர், மொத்தமா ஒரே தடவை செஞ்ச மசாலாவில் தான் நீங்க டேஸ்ட் பார்த்திருக்கீங்க. அதே டேஸ்ட்ல தான் இதுவும் இருக்கும். சிஸ்டர், டேஸ்டுக்கு நான் கேரண்டி. ஆமா, நான் கூட. இங்க சிஸ்டர்ஸ் 130 பேர் தங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆதரவற்றோர் இல்லமும் இருக்கு. அங்க 400 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே கேம்பஸ்ல தான் சமையல் நடக்கும். ஓ, ஆமா, சமையல் வேலையை மெயின்டைன் பண்றதே பெரிய வேலை. அவங்களே தான் மசாலாலாம் அரைச்சிட்டு இருந்தாங்க. அரைக்க போறதுல பிரச்சனை. அதுக்காக ஒரு சிஸ்டர் வேலையை விட்டுட்டு மாசம் 2 தடவை போக வேண்டி இருந்தது. அப்புறம் மசாலாவை நாங்க ரெடிமேடாவே கடையில வாங்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களால முடியும்னா சொல்லுங்க, மாசம் மாசம் நாங்க உங்ககிட்டயே வாங்கிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா முடியும் சிஸ்டர், கண்டிப்பா. ரேகா சிஸ்டர், இந்த பைய வாங்கிட்டு போ. சரிங்க சிஸ்டர். மாசம் மாசம் எவ்வளவு தேவைப்படும்னு நாங்க கால் பண்ணி சொல்றோம். சரியா? தேங்க்யூ. ஓகே வரேன் ஜெனி, வரேன். சரிங்க சிஸ்டர். ஜெனி, இப்படி சிஸ்டர் இன்னொரு ஆர்டர் தருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஜெனி. இன்னொரு ஆர்டர் இல்ல ஆண்டி,
மாசம் மாசம் இனிமே நமக்கு பெர்மனன்டான ஆர்டர். இனிமே நீங்க செஞ்சு அனுப்பிட்டே இருக்க வேண்டியதா. சூப்பர்ல. ரொம்ப சூப்பர் ஆண்டி. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாப்பா இயேசு பிறந்தப்போ நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக இதெல்லாம் செய்யறாரு பாரு. நல்ல சாமியா தான் இருக்காரு. ஆண்டி, ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுமா, கேப்பேன். இனிமே நம்ம ப்ராடக்ட்ட அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க வாங்குவாங்களா இல்லையான்னு ரொம்ப பதட்டமா பேசாதீங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டோன் இருக்கு. நீங்க நல்ல ப்ராடக்ட்ட சேல் பண்றீங்க. சோ சந்தோஷமா, கான்ஃபிடென்ட்டா, சும்மா கெத்தா சொல்லுங்க. அவங்க வாங்கலனா கூட பரவாயில்ல. நாம ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும்போதுதான் நம்ம ப்ராடக்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓ, அப்படி. ஓகே ஓகே. ஆண்டி, வாங்க போலாம். போலாம். இதெல்லாம் எடுத்தாச்சுல? ஓகே தானே? ஓகேடா. இந்தாடா, சரி, செக் பண்ணிக்கோ. ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தா. தேங்க்ஸ்ரா. நீ எடுத்துக்கோ. தேங்க்ஸா. ம். எல்லாருக்கும் கொடு. ஸ்வீட் எடுத்துக்கோங்கடா. சூப்பர்ரா. டேய், அவங்க வராங்க. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. டேய், இது அங்க வை. ஓகேடா. இந்தாங்க. எதுக்கு இது? இல்லைங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு அதிகமா பணம் இல்லை. இப்போதைக்கு இந்த 5000 ரூபா தான் இருக்கு, வச்சுக்கோங்க. படம் காம்படிஷன்ல வின் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். காம்படிஷன்ல வின் பண்ணான்னு சொல்லாம வின் பண்ணும்னு சொல்றீங்களே, அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா? உங்களை மாதிரி ஒரு சிறந்த நடிகை என் படத்துல இருக்கும்போது வின் பண்ணாம எப்படிங்க? அப்படின்னா சரி, படம் அவார்ட்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஷேர் வாங்கிக்கிறேன். அது கண்டிப்பா தருவேன். இது இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. இல்ல, வேண்டாம். ஏங்க, ரொம்ப கம்மியா இருக்கா? ரொம்ப கம்மி தான், எனக்கே தெரியும். ஆனா என்கிட்ட இப்ப இவ்வளவுதாங்க இருக்கு. ஏங்க, நீங்களே கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு இதெல்லாம் பண்றீங்க. இதுல நான் வேற உங்ககிட்ட பணம் வாங்கினா நல்லா இருக்குமா? ஐயோ, ப்ளீஸுங்க, நீங்க வாங்கிக்கோங்க. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ப்ளீஸுங்க. ஐயோ ப்ளீஸ், வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. படத்தை முடிங்க, முடிச்சிட்டு சொல்லுங்க. நான் முடிச்சிட்டு படத்தை காமிக்கிறேன், நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. யாருனே தெரியாத என்ன நம்பி இங்க வந்து இவ்வளோ சிறப்பா நடிச்சு கொடுத்துருக்கீங்க. நான் இப்ப இருக்கிற நிலைமையில இது ரொம்ப பெரிய உதவிங்க. எனக்கெல்லாம் நடிக்க வரும்னு எனக்கே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த 3 நாள் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தேன். ஒரு பிரச்சனையும் ஞாபகம் வராம வேற ஒரு உலகத்துல இருந்தேன். அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படியே மாத்தி மாத்தி நன்றி சொல்லிக்கலாம். முதல்ல இந்த பணத்தை புடிங்க. பெட்ரோல் போட்டு உங்க வண்டியில வேற வந்திருக்கீங்க, புடிங்க. அது என்னங்க, ஒரு 200 ரூபாய் ஆச்சு. அதுக்கு வேணும்னா நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது காஃபி வாங்கி கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகேங்க. அடுத்த தடவை பாப்போம்ல. ஏங்க, ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கும் பாப்போம் தான் தோணுது, பாப்போம். சரி வாங்க. ஆனா ஒண்ணுங்க, கண்டிப்பா உங்களை இந்த ஷூட்டிங் எல்லாம் மிஸ் பண்ணுவேன். அவார்டெல்லாம் வாங்குவீங்க, வாழ்த்து சொல்ல மீட் பண்ணுவோம்ல, அப்ப காஃபி இருக்கு, ஷேர் இருக்கு. அப்ப நான் கிளம்புறேங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா போங்க. சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். பாய். பாய். வரங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்ங்க. பாய்.
ஈஸ்வரி அங்கே வை. போதுமா? சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. ம். என்னங்க, எனக்கு போதும். சாப்பிடுங்க. என்ன மூஞ்சில பல்ப் எரியுது? ஏய், ஓ மூஞ்சில கூட தான் பெட்ரோல் மாஸ் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாங்கள் ஏதாவது கேட்குறோமா? நீங்க சும்மா உங்க வேலையை பாருங்க. அப்போ சாப்பிடு. இல்ல பல்ப் எரியுதுன்னு தானே சொன்னேன். உங்களுக்கு விஷயம் தெரியாதா அத்தை? மசாலா டப்பா எல்லாம் வித்துருச்சு.